ஆமென். எங்களிடம் ஹல்லேலூயா, எங்களிடம் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். அன்பு சொல்லுகிறோம், தாழ்த்தி படைக்கிறோம். மே மாதம் முழுவதும் ஆவியானவர் எங்களிடத்தில் இருந்ததற்காய் நன்றியா, எங்களோடு பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசு நாம் திரும்பி கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்மளோட கர்வ ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறபடி இந்த மாதத்திலே கூட கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் நித்தமும் நம்மை நடத்தி வறட்சியான காலங்களில், ஹல்லேலூயா, இந்த 58:14 சொல்லியிருக்கிறபடி மகா வறட்சி, ஒரு நல்ல ஒரு வெயில் காலமா இருந்தாலும் இந்த வெயில் காலத்திலும் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவாரு? ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகள் எல்லாம் நிறமுள்ளதாக்கி, ஹல்லேலூயா, நமக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வெயில் காலங்களில மகா வறட்சி எல்லா இடத்திலும் உண்டாயிருக்கணும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, எல்லா உலகம் எங்கிலும் இருள் உதிக்கலாம், ஆனா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. அதை ஏசாயா 60 அதிகாரத்துல 2ஆம் வசனத்தில் சொல்றார், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் போடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஹல்லேலூயா. பூமியில இருள் வந்து மூடலாம், சுற்றிலும் இருள் வந்து மூடலாம், பக்கத்துல எல்லாம் வறட்சி வரலாம், ஆனா நமக்கோ ஆண்டவர் ஒரு செழிப்பை கண்டறிவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை தேடுவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை நம்மேல் வந்து, ஹல்லேலூயா, நிரம்பும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் ஒரு வெயிலின் கொடுமை தாக்கலாம், அல்லது உலகத்தினுடைய சூழ்நிலைகள் வந்து தாக்கலாம், போராட்டங்கள், பண நெருக்கடிகள், பிரச்சனைகள், வேதனைகள் வந்து தாக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய அவருடைய நிழல்ல இருக்கிறோம். உன்னதமானவரின் நிழல்ல நம்ம வந்து இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம விடுவார். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் நிழலில் உட்கார வச்சு நம்மளை ஆசீர்வதிக்க அவரால் கொடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ வேறு சிந்தி சாப்பிடுவாய்ன்னு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. அது வந்து சாபத்துக்கு அப்புறமா வர மாட்டேன். ஆனா ஆண்டவர் உண்மையிலே நம்மளை அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு கொழுமை செழுமை, ஒரு நல்ல நிழல், நீர்ப்பாய்ச்சலான அந்த ஏதேன் தோட்டம் 4 நதி ஓடுச்சு. அந்த நல்ல இடத்துல ஆண்டவர் ஆதாமியை வாழ வச்சார். ஹல்லேலூயா. அதே போல நமக்கு கூட ஸ்தோத்திரம், நம்ம இப்ப மன திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அதே போல நமக்கும் கூட ஆண்டவர் திரும்ப அந்த ஏதேனை போல ஆக்குவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏதேனை போல அவனை ஆக்குவேன். ஹல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து திரும்பமா நம்மளை அவருடைய பிரசன்னத்துல கொண்டு வந்து அவருடைய ஆவியில கொண்டு வந்து நம்முடைய சிறையிருப்பெல்லாம் திருப்பி அதுல திரும்பமா ஒரு நிழல்ல நம்மளை தங்குபடி செய்யணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஏதேன் தோட்டம் நமக்கு இப்ப இயேசுநாதரே நிலவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவை நிழல் வந்துட்டோம். ஹல்லேலூயா. சிலுவை நிலையில் நமது அடியால் தங்கி இளைப்பாறுவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் நமக்கு நிச்சயம் கொடுத்து அந்த வெயில் காலம் நம்ம எங்க போனாலும் நம்ம போற இடத்துல எல்லாம் அந்த நிழல் வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஒரு பெரியவர் பெரிய ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கிற பெரியவர் வரும்பொழுது நமக்கு என்ன செய்யும்? அப்படியே கூட வந்துட்டே நிழல் வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய மதுரையிலேருந்து விருதுநகர் வரும்பொழுது ஒரு பெரிய வாகனம் போச்சுன்னா அந்த வாகனத்துக்கு பின்னாடியே 2 வீலர் ஓட்டிட்டு நானும் சிரிச்சு வருவோம். ஏன்னா அந்த நிழல் வந்து படும். அப்போ இந்த வெயில் நேரங்களில் அந்த வாகனம், பெரிய வாகனம், அந்த சைடில் நிழல் படும். அப்படிலாம் சில நேரம் வரும். சில மரத்தின் நிழல் அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இயேசுநாதர் நம்ம கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில வாகனங்கள் நம்ம விட்டு கடந்து போகலாம், மலைகள் நம்ம விட்டு போகலாம். ஏசப்பா கூடவே இருக்கனால அவருடைய நிழல் நம்ம மேல பட்டு நம்ம அப்படி நம்ம ஒரு இடங்களெல்லாம் அவருடைய கிருபை நடத்தான். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, மகா வறட்சியான காலத்துல கூட ஒரு வெயிலான நேரத்தில் கூட அவருடைய நிழல் நடத்தாங்க. ஹல்லேலூயா. நம்மளை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு நித்தமும் ஒரு அற்புதத்தை செய்வாங்க. ஹல்லேலூயா. மாறுந்தோறும் ஒரு அற்புதம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் நித்தமும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். ஹல்லேலூயா. டெய்லி ஒரு டெய்லி ஒரு அப்பம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு டெய்லி ஒரு அற்புதமான காரியங்கள் செய்து எங்களை பூசிங்க பண்ணேன். ஹல்லேலூயா.
மாதம் மாதம் போஷிக்கிற ஒரு காரியம் இருந்தாலுமே அது ஒரு ஆசீர்வாதம் தான், இல்லைங்கிறதுல அது வேணும். ஆனாலும் நித்தமும் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அந்த வனாந்தரத்தில் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும் பொழுது வனாந்தரம் டெய்லி அப்போ வானத்திலிருந்து மண்ணா அவருக்கு பொழித்தார். அனுதினமும் தினந்தோறும் மண்ணா காலைதோறும் வந்து பொழிந்து கிடந்தது. அதை போய் பொறுக்கி எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. காடைகள் தினந்தோறும் அல்லேலூயா போகிற இடங்களெல்லாம் அந்த ஜீவ கண்மலை போயிட்டே இருந்துச்சு. கூடவே போகுது, கூடவே ஜீவ கண்மலை போயிட்டே இருந்துச்சு. அவங்க தாகத்துக்கு அதை குடிச்சுக்கிட்டே இருக்கு போனாங்க. அல்லேலூயா. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை போயிட்டே இருக்கிறது போல நமக்கு ஆண்டவருடைய ஒரு கண்மலை அவருக்கு கூடவே ஒரு கண்மலை போயிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்க போற இடங்களெல்லாம் தட்டும்போதெல்லாம் தண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. அதே போல நமக்கு கூட ஆண்டவர் அப்படியே நம்மை நடத்தணும். அல்லேலூயா. இந்த தேவன் சங்கீதம் 48:14 பார்த்தீங்கன்னா இந்த தேவன் சதாகாலமும் என்றென்றைக்கு நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஓ ஆண்டவர் நம்முடைய தேவனை பத்தி சொல்லப்படி இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் எப்படி நடத்துவாராம்? மரண பரியந்தம். அல்லேலூயா. அந்த தேவனை பற்றி அவர் சொல்லும் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்றாரு. 48:14 சொல்லும்போது சொல்றாரு, அவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள. அல்லேலூயா. என்றென்றைக்கும். அல்லேலூயா. எந்த காலம், இந்த காலம் வந்தாலும் சரி, வெயில் காலம் வந்தாலும் சரி, பனிக்காலம் வந்தாலும் சரி, என்றென்றைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும் இவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், சதா காலங்களில் நம்முடைய தேவன். சதா காலம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு இடையில கைவிட்டு போகிற தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். சதா காலங்களும் சதா காலமும் நடத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சில பேர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நம்ம நம்பிக்கை வச்சிருக்கூடாது. நம்ம உழைக்கிறோம், அந்த உழைப்பு காசு வருது, அதுல நம்பிக்கை வைக்கிறோம் இல்லைங்கிறத, அது முழுவதும் அந்த நம்பிக்கை கிடையாது. திடீர்னு ஒரு கஷ்டங்கள் வந்துடும், அதை போட்டுருவோம். அப்புறம் என்ன செய்யும், திரும்ப ஆண்டவர் போது தான் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அதை நம்ம கவனமா வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தணும். அது ரொம்ப முக்கியம். அதனால அப்படி நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை வேலையின் மேல இருந்துடக்கூடாது, நம்ம நம்பிக்கை மக்கள் மேல இருந்துடக்கூடாது, நம்ம நம்பிக்கை வேற எந்த காரியத்து மேல இருந்துடக்கூடாது. ஆண்டவர் மேலேயே நம்முடைய நம்பிக்கை. அதான் சதா காலம் நம்முடைய தேவன். அவர் என்றென்றைக்கும் அவர் நடத்துவாங்க. அல்லேலூயா. அவர் நடத்தி, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சதாக்கம் நடத்தி. சொல்றாரு, உலகத்தின் புதிய ஏற்பாடு உலகத்தின் முடிவு வரையும் நடத்தல. மத்தேயு 28 கடைசி வசனம் சொல்றோம், இதோ சதாகாலம், இந்த உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் சொன்னாங்க. அப்ப என்ன வாக்கு தத்துவம்? புதிய ஏற்பாடு வரும்போது இயேசுனார் உலகத்தின் முடிவு வரையும் தான் இருந்துகிட்டே இருக்கு. உலகம் முடிஞ்ச போது பரவத்துக்கு போனா அங்கேயே வந்தார். அல்லேலூயா. அப்ப உலகத்தின் முடிவு வரையும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதான் அந்த சங்கீதத்தை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, நான் யோபு புஸ்தகத்தை நான் தியானிச்சுட்டு வரும்பொழுதும் இந்த பாடல்கள் நம்ம பாடணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், தொடர்ந்து துதி செய் மனமே. அப்ப யோபுலையும் அதான் அவர் பக்தன் சொல்றாரு, அவருக்கு தோல் முதலானவை அழிப்பயிற்சி, ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த யோபு 19ஆம் அதிகாரம் அதுல சொல்லும் போது சொல்றாரு, யோபு 19 சொல்றாரு 25ஆம் வசனம், என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி பூமியின் மேல் நிற்பான். அல்லேலூயா. என் ரெடிமர், மை ரெடிமர், என் மீட்பர், என்னை ரட்சிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நம்ம நம்புகிறது ஒரே ஒருத்தர், ஆண்டவர். அல்லேலூயா. அதான் மை ரெடிமர், மை மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதான் பாடணும். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், கைவிட மாட்டார் என்று துதி போரை கைவிட மாட்டார். துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு
உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், என்றும் துதிப்போரை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மகா வறட்சியான காலங்கள் நம்ம திரட்சியாக்க முடியும். அல்லேலூயா. ஒரெல்லாம் வறட்சி நம்ம நினைக்க முடியும். இந்த மகா வெயில் காலத்தில் ஆண்டவர் அற்புதம் நமக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதில் போன மாசம் மே மாசத்துலேயே நமக்கு VBS நடந்துச்சு. அல்லேலூயா. நம்ம போன இதே மே மாசத்துல எங்களுக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா. போன மே மாசத்துல இருந்து ஆண்டவர் நம்ம சர்ச்சைக்கு கீழ்போடு காரு நம்ம வாழ்க்கை அப்படியே ஆசீர்வாதமா சர்ச்சையும் ஆசீர்வாதமா நடக்குது. அல்லேலூயா. அதே போல இந்த மாதமும் கர்த்தர் ஆசீர்வாதம் அப்படியே ஆச்சரியமா அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம அடுத்த மாதம் வந்துருச்சுன்னா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே, இப்படி காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்ட தேவைகள் வாடகை கட்டணுமே, அது செய்யணுமே, இது செய்யணும். ஆண்டவர் நம்மளை இணைத்து நடத்துவார். அல்லேலூயா. அவர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தொடர்ந்து போன 4 மாதம் நடத்தின ஆண்டவர் வருகிற இந்த மாதம் நடத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் நம்மளை ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. அதிசயமாய் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. போன மாதத்தை எப்படி கடக்க போறோம்னு இருந்தோம், அந்த மாதம் வெற்றிகரமா கடக்க பேசுவார். இந்த மாதத்தையும் அதே ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆண்டவர் சொல்றாரு, உன் எலும்புகள் நினமுள்ளதாக்குவே சொல்றாரு ஆண்டவர். நம்ம எலும்பெல்லாம் ஆண்டவர் உடைச்சு கொடுக்கிறவங்க, நம்முடைய எலும்புல நல்லா ஸ்ட்ரென்த் தருகிறவங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எலும்பெல்லாம் பலவீனமாயிருக்கு, ஒரு வலி கைவலி கால்வலி எல்லாம் இருக்காங்க. அந்த வசனம் என்ன சொல்றாரு, ஆண்டவர் உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குவேன். வறட்சியான காலத்துல ஈரச்சத்தெல்லாம் போய் எலும்பெல்லாம் வச்சு போயிடும். இந்த எலும்புல ஊன் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது என்ன எலும்புல என்ன பசங்க, ஆனா அதெல்லாம் போயிருந்து சொல்லுவாங்க வெயில் காலத்துல. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் சொல்றாரு, எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆத்துமாவை திருப்தி நடத்த முடியும் அவரால். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் முன்னாடி என்ன சொல்றாரு, நிபச்சொல்லாம் நீக்கின்னு சொல்றாரு. 58 சொல்லும் பொழுது வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் கையினால் குத்துக்கிறதுக்கும் போகாம, அல்லேலூயா, நீ பிறரெல்லாம் நீ என்ன செய்யணும், மன்னிக்கிறத மன்னிச்சு விட்டுரும் சொல்றாரு. உங்கள் கூக்குரலை 4 வசனத்தை வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் நீங்க உபவாசிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 6 வசனத்துல அக்கிரமத்தின் கட்டுகள்லாம் அவிழ்க்கிறதும் நுகத்தடி பிணையங்கள் நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலை ஆக்குறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. சில வேளையில நம்ம நுகத்தடியெல்லாம் ஒழிச்சு போட்டு சிலருடைய அக்கிரம கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விட்டுரும். அல்லேலூயா. நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறது. பாவத்தோடு சாத்தானோடு உலகத்தோடு இருக்கிற தொடர்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும், வெட்டி போட்டு அல்லேலூயா எல்லாவற்றையும் மற்றவங்க செய்யற அக்கிரமத்தை நமக்கு கட்டுகளெல்லாம் மன்னிச்சு விட்டு அல்லேலூயா சகல நுகத்தடிகளையும் உடைத்து கொடுக்கிறது. நம்ம மேல இருக்கிற எல்லா நுகத்தடிகள் மற்றவர்களுடைய காரியங்களை கூட நம்ம என்ன செய்யணும், விட்டுட்டு அல்லேலூயா கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பசிலோனுக்கு ஆகாரத்தை கொடுத்து துரத்துட்டு சிறுமையான வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறோம். வஸ்திரம் இல்லாதவனுக்கு அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதோ மாம்சமான உனக்கு வடிக்காமல் நல்லவோ எனக்கு வந்து உபவாசம் சொல்றாரு. அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்மளும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம மற்றவங்களுக்கு இறங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. மற்றவங்க வயிற்று நம்ம நிரப்பும் பொழுது பசிலோனுக்கும் ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது சிறுமையானவனை சேர்த்துக் கொள்ளும் பொழுது அல்லேலூயா நம்ம வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப ஆண்டவர் இப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மன்னிக்கிறவர்கள் எல்லாரையும் மன்னிச்சு அல்லேலூயா நம்ம நல்ல தேவனுடைய பிள்ளைகளா மாறணுங்கிறது அவருடைய விருப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது சொல்றார், உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். மகாவறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வேன் ஆண்டு சொல்றார். அல்லேலூயா. அந்த மார்க்கு 6 அதிகாரத்துல 35 வசனத்துல மனாந்தரமான ஒரு இடம், ஜனங்கள் திரளா இருக்கிறாங்க. 3 நாளா பசி, 3 நாளா இருந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு கரைஞ்சு போச்சு. கடைசி நாள் ஆண்டவர் திருப்தியா சாப்பிட்டு ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர் அனுப்பும் பொழுது அவங்க சந்தோஷமா போறாங்க.
திருப்தியாக சாப்பிட்டு. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிருச்சு, புசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் 5 அப்பத்தை எடுத்து அப்படியே போசிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே போசித்து அவர்கள் என்ன செய்ய திருப்தி அடைந்தார். 42ஆம் வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதான துணிக்கைகளை 12 கூட நிறைய. அல்லேலூயா, கர்த்தர் அவங்களை சாப்பிட்டு திருப்தி, நம்முடைய ஆத்மாவிலும் திருப்தி. அல்லேலூயா. சில வேளை சாப்பிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆத்மாவில சில சஞ்சலங்கள், தவிப்புகள், ஆனா ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை திருப்தி செய்கிறார். அல்லேலூயா. சில பிரச்சனை நிமித்தம் நம்முடைய ஆத்மா கலங்கி போயிருக்கும், ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல நம்முடைய ஆத்மாவையும் திருப்தி செய்து சந்தோஷமாய் நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் அல்லேலூயா தேவ அன்பினால் நிரப்புவார். இன்னும் சொலொமோன் சொல்றாரு, அவனை எப்படி நடத்துவேன்? ஏசாயா 48:17 சொலொமோன் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து. அல்லேலூயா. சிலவர் நமக்கு பாதையே தெரியாம இருக்கலாம், அதனால ஆண்டவர் சொல்றார் 48:17 சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராக மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. அல்லேலூயா. பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. சில வேளையில நமக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நமக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனுடைய பேச்சு கேட்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம எப்பவுமே ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான். நமக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சில பாதைகள் நல்ல பாதையாவே தெரியும், ஆனா அதுல கெட்ட பாதைகள் உண்டு. ஆனா நம்ம சொல்லுவோம், பிள்ளைகள் இப்படி நட அப்படி நட சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான். ஆனா பிள்ளைகளாகிய பிள்ளைகள் கோபமா இருக்கும். அம்மா அப்பா அப்படி நம்மளை போட்டு இப்படி நட அப்படி நட இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்றாங்களே, அதே போல ஆண்டவர் நமக்கு சொல்றது கஷ்டமாவே இருக்கும். இப்படி நட அப்படி நட இப்படி இரு சொல்வாரு, நமக்கு புரியாது. அல்லேலூயா. நம்ம கஷ்டமா இருக்கும், ஆனா பின்னாடி ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வீணா நான் வருத்தப்பட விட மாட்டேன், உனக்கு பிரோஜனமானவைகளை தான் போதிப்பேன். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ எந்த பாதையில நீ நடக்கணுமோ அந்த பாதையில நடக்கும். இல்ல சொல்லும், அந்த பாதையில போவோம் இந்த பாதையில போவோம் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. வெள்ளாடு சொல்லும், அந்த பாதையில போயிடுவோம் இந்த பாதையில போவோம். மெய்ப்பனை பார்த்து சொல்லுவோம், ஆனா மெய்ப்பனுக்கு தெரியும் அந்த பாதையில புலி, சிங்கம், காட்டுக்குருங்கெல்லாம் இருக்குது, அந்த பாதை வேண்டாம் இந்த பாதையில போவோம். மெய்ப்பனுக்கு தான் தெரியும், ஆட்டுக்கு தெரியுமா? அதே போல சில வேளையில ஆண்டவர் நமக்கு புரோஜனமான பாதையை தான் நமக்கு காட்டுவார். நமக்கு நல்ல ஒரு பாதையை, புரோஜனமான பாதையை காட்டுவார். நமக்கு புரிந்து நீ நடக்க வேண்டிய வழியில். நம்ம கடந்த நாட்கள் நம்ம திட்டம் போட்டிருப்போம், அந்த திட்டங்கள்லாம் சில வேளை வாய்க்காமல் போயிருக்கோம். அந்த ஆண்டவர்கிட்ட சரணடையும் பொழுது நம்ம எந்த பாதையில தான் நடந்து போகணும்னு வச்சிருக்காரோ, என்ன வாழ்க்கை தான் வாழணும்னு வச்சிருக்காரோ, அந்த வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி உன்னை நடத்துகிற ஒரு தேவனாய் கர்த்தர் நானே சொல்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருக்கு நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்கு பிரயோஜனமானவைகளை எனக்கு போதிப்பா. அல்லேலூயா. எனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை நடத்துகிறேன். அல்லேலூயா. வழி தப்பி நடக்கக்கூடாது, வழி தப்பி நடக்கணும்னு நடத்தக்கூடாது. என்னை நம்முடைய வழியில நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் 13 ஆரம்பிக்கிறார், என் கரமும் பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது என்று சொல்றார். அல்லேலூயா. பூமி அஸ்திபாரம், என் கரம் தான் பூமி அஸ்திபாரப்படுத்துச்சு, வலதுகை வானங்களை அளவிட்டது. அல்லேலூயா. அவைகள் அனைத்தும் நிற்கும் சொல்றார். அல்லேலூயா. இப்படிலாம் ஆண்டவர் சொல்றார். சில வேளையில ஆண்டவர் 14ஆம் வசனத்தில் சொல்றார், நீங்கள் எல்லாம் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானவைகளை பாபிலோனிலும் செய்வான், அவன் புயம் கர்த்தரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோன்ல யாரு? நேபுகாத்நேச்சர் இருந்த நாட்கள்ல தானியேல் தேவனுடைய சித்தத்தை செய்தார். அல்லேலூயா. அங்கேயும் தேவனுடைய சித்தம் செய்தார். தானியேலை ஆண்டவர் அழைச்சி அதான் சொல்றாரு, என்னமா 15, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன் சொல்றார், நான் அவனை வரப்பண்ணினேன் சொல்றார், அவன் வழி வாய்க்கும். அல்லேலூயா. நம்ம சில வேளையில ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு போற
நமக்கு கஷ்டமான பாதையை தெரியலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை அழைச்சி நம்மளை நடத்தி நம்மளை வழி வாய்க்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்கள் வழி வாய்க்கும்படி செய்வீர். ஆமென். எங்களை அழைத்த தேவன் எங்களை நடத்தி கொண்டு போவீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்படியே நம்ம புதிய ஏற்பாடு எடுத்துட்டோம்னா, புதிய ஏற்பாட்டுல பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல 17ஆம் வசனம் அல்லது 15ஆம் வசனத்தை சொல்றார். எபேசியர் 5:15 நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுறார். ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொண்டப்பார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நடத்துகிறாரு. ஆனா நம்மளும் கொஞ்சம் எப்படி நடக்கணும்னு சொல்றாரு. நீங்க ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அல்லேலூயா. என் பிள்ளைகளாகி நீங்க பேதைகளைப் போல இருந்துடாதீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என் பிள்ளைகள், நீங்க பேதையை போல் நடந்துடாதீங்க, ஞானமாய் நடங்க சொல்றாங்க. ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நம்ம சில வேளை ஆண்டவர் நம்ம பார்த்துக்கொள்வார் கேட்டு நம்ம கண்ட மாதிரி நடந்துடக்கூடாது. அதே நம்ம முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் கண்ண முடித்து நடந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம தெரிஞ்ச காரை ஓட்டிட்டு நேற்று சிவாசி போயிட்டு ஒரு ஜெபத்து போயிட்டு வரும்போது ஒரு தம்பி ஃபோன்ல ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நைட் நேரத்தில் காரை கண்ண முடித்து காரம் ஜெபம் பண்ண முடியுமா? கண்ணை திறந்து ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஜெபம் பண்றது சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணா கூட எங்கடா போய் விட்டுறது பயப்படும். கண்ணை திறந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாரு. அல்லேலூயா. சூத்திரம். உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, படுத்துட்டு ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. ஆனால் அந்த சூழ்நிலையை பொறுத்து. அல்லேலூயா. நல்லா இருக்கும் போதே படுத்துட்டு ஜெபம் பண்ணி ஜெபக்கூடாது. நல்லா இருக்கும்போது நம்ம முழங்கால் படித்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. முடியாதப்ப உட்கார்ந்தனாலும் படுத்துனாலும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை கேட்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சில வேளை நமக்கு கொடுக்கிற காரியங்கள், பண காரியங்கள், நமக்கு வாழ்க்கை, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஞானமாய் நம்ம திட்டப்படணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம எப்படினாலும் நடந்து போகலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்படினாலும் வாழலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து கவனமாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சில காரியங்கள் அவசரப்பட்டு நடக்கும். ஆண் துரிதமாய் நடக்கிறவன் வழி தப்பி நடக்கும். வேகமா நடந்துகிட்டு இருக்கும். அப்படி நம்ம நடந்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த வாலிப நாட்கள்ல வேகமா நடந்து போகும். ஆனால் கொஞ்சம் ஒரு 45 வயசு ஆகும் பொழுது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பும் கவனமா எடுத்துப்போம். இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவனமாய் நடந்து. அல்லேலூயா. கவனமாய் நம்ம நடக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது கவனமாய் செய்ய வேண்டியது. இது முடியுமா முடியாது அப்படிலாம் யோசிக்கிறோம். ஆனாலும் பவுல் நமக்கு கொஞ்சம் சொல்றாரு, நீங்க மற்றவர்கள் நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றாரு. நமக்கு காலம் நம்ம ஷார்ட் பீரியட்ல இருக்குது. அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்தும்படி அப்படியே கவனமான நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் பதில் கர்த்தருடைய சித்தம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. மதி இல்லாம நடந்துடாதீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கவனமா ஞானமா நடந்து சொல்றாரு. அப்புறம் கவனமா நடந்து கொள்ளுங்க சொல்றாரு. அல்லேலூயா. அப்புறம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க சொல்றாரு. அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. மதியற்றவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. மதி இல்லாம எந்த காரியத்தை செஞ்சிடாதீங்கன்னு சொல்றாரு. இப்பெல்லாம் நமக்கு புத்தி சொல்றாரு. வேதம் நமக்கு அழகா நமக்கு புத்தியை போதிக்குது. அல்லேலூயா. நமக்கு தான் சில புத்தி ஏற மாட்டேங்குது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப கவனமா ஞானமா நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப இன்னும் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறிந்து இன்னும் மேல அப்படியே வந்து 8ஆம் வசனத்துல அந்த 5:8 சொல்றாரு, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் சொல்றாரு. அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சோத்திரம். கீழே சொல்லும் பொழுது ஞானமற்றவர்களை போல நடந்துடாதீங்க. அல்லேலூயா. சில நேரத்துல தேவ பிள்ளைகள் கடன் வாங்கி ரொம்ப கடல்ல சிக்கிக் கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. சில நேரத்தில் ரொம்ப பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. போக ஞானம் இல்லாம காரியங்களை செஞ்சிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப ஞானம் இல்லாம திட்டப்படாம எதையும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவரை எல்லாம் பார்த்துக் கொள்வான்னு சொல்லிட்டு அப்படியே குருட்டுத்தனமா உள்ள இறங்கிறாதீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம சில வேளை அப்படியே நம்ம இறங்கக்கூடாது.
கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குள்ளார் அப்படின்னு கூட்டத்தில் நம்ம ஜெயிக்கக்கூடாது. விசுவாசம் வந்து நமக்கு நல்ல ஞானத்தை போதித்து, அந்த விசுவாசங்கிறது வந்து நமக்கு நாங்கள் கண்டு தொட்டு பார்த்து இருக்கிறதே நாங்கள் போதிக்கணும் சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உணர்கிறோம், நம்ம அறிகிறோம். விசுவாசம் வந்து கண்மூடித்தனமானது கிடையாது. அந்த விசுவாசம் ஆணித்தரமான விசுவாசிக்கிறோம் அந்த இதயத்தை. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லிட்டு மேல என்ன சொல்றாருன்னா, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இருளான பிள்ளைகளா நீங்க அந்த கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகளை அழித்து கொடுங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து இவைகளாம் நம்ம அதை எப்படி நடத்துவார்? கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. இந்த காரியத்துல நம்ம சரியா இருந்துட்டோம்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா, மதியற்றவர்களா இல்லாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்தோம்னா அவர் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போலாக்கிடுவார். அல்லேலூயா. ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம், வற்றாத ஒரு நீரூற்று. அந்த நீரூற்று, அந்த வற்றாத நீரூற்று வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நீரூற்று கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அப்படியே புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. முந்தைய நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம். ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு கஷ்டப்படணும்னு கணக்கு கிடையாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வற்றாத நீரூற்று உள்ள தொடங்கி. வற்றாத நீரூற்று இயேசுநாதர் தான். அல்லேலூயா. நம்ம நீரூற்றை போல இருக்கணும் அவருடைய சித்தம். அல்லேலூயா. நீரூற்றை போல தண்ணீர் எப்பவுமே அந்த தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும். தண்ணீர் வறட்சியான இடத்துல கூட இந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா செடி கொடிகள் மரங்கள் அப்படியே அந்த இடத்த போயாச்சு நல்ல செழுமையா இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அதே போல ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வற்றாத நீரூற்றை போல தண்ணீர் சுரந்துகிட்டே இருக்கும்படி செய்யும் நம்ம வாழ்க்கையில. ஜீசஸ் வந்துட்டார். ஜீசஸ் வந்ததுனால நமக்கு எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி ஒரு ஊற்றையும் திறந்து விட்டுருக்காரு. அல்லேலூயா. நம்ம சாகத்தை எல்லா கண்களை போடி ஆண்டவரே, வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், இவனமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வனமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், விட்டிருப்பாமே, கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வனமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். அல்லேலூயா. நீரூற்றை போல் இருப்பாய், வனமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி. வற்றாத ஒரு நீரூற்றை மாற்றினாப்பா இயேசுவின் நாமத்தினால. வற்றாத ஒரு நீரூற்றை அன்றைய எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. இயேசு என்கிறவர் தான் வற்றாத நீரூற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வற்றாத நீரூற்று, வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். இருப்பாய்ன்னு சொல்லிட்டார். இருப்பாய், நீ இருப்பாய், நீ இருப்பாய், அப்படியே இருப்பான். உன்னுடைய வியாதி இருக்காது, உன்னுடைய சாபம் உன்னிடத்தில் இருக்காது. அல்லேலூயா. எலும்புகள் நினைவுள்ளதா மாறும். அல்லேலூயா. உன்னை சுகவாழ்வு துளிர்க்கப்படும், உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சாபங்கள் இருக்காது. அல்லேலூயா. வறுமைகள் இருக்காது. கடனெல்லாம் அடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கடனெல்லாம் அடைக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஜீவன், நன்மை எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். ரீவா சந்த ரவோல ரீமான சண்ட ரவோல ரியாராகமோ. கர்த்தர் எங்களை நித்தம் நடத்தி வறட்சியின் திரட்சியை தந்து அல்லேலூயா எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினைவுள்ளதாக்கி அல்லேலூயா வற்றாத நீரூற்றை போலவும் அல்லேலூயா
ஹalleluya செழிப்பான தோட்டத்தை போடுவோம். ஹalleluya எங்களை மாற்றுகிறதுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல வசனம் நிறைவேறட்டும். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய எங்கள் சபையில் இப்படி வசனம் நிறைவேறட்டும். வந்திருக்கிற உமது பிள்ளைகள் மேல் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்கள் மேல் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் நித்தம் நடத்தி திரட்சியை கர்த்தர் தருவீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடப்பதாக. ஹalleluya திரட்சி உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. நீரூற்றுகள் திறக்கப்படுவதாக. எப்போது நீரூற்று அதில் நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆசீர்வாதம். நன்றி, சுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் அனுபவிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ. எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறது. நன்றி. ஆமென். சகல துதிக்கு நாமே நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பொருளுமே பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர்ஷன சகல வல்லமையும் ஆமென். ஹalleluya.